இன்றைக்கி நம்ம சேனலில் எஸ்பிஓவில் டுடே டாஸ்க் வந்து நம்ம எப்படி போய் கம்ப்ளீட் பண்ணுங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் ஐடி லாகின் பண்ணிடுங்க. லாகின் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த டுடே டாஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டுடே டாஸ்க்கை டச் பண்ணுங்கள். டுடே டாஸ்க் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த கோட்டு கொடுங்க. கோட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த வீடியோ வந்து ஓடி முடியும். இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறமா நம்ம கன்டினியூ பண்ண முடியும். வீடியோ பார்த்து பிடிச்சதுக்கப்புறம் இந்த கோட்டு டாஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, டாஸ்க் போய் இதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து என்ன டாஸ்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம ஒரு ஆப்பை தான் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி அதுக்குள்ளே போய்ட்டு நம்ம லாகின் பண்ணி அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம அப்லோட் பண்ணணும். அதை தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க, என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இந்த கிளிக் டு டவுன்லோட் இருக்குது பார்த்தீங்களா, டவுன்லோட் ஆப் கொடுப்போம். கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அடுத்த பேஜுக்கு வந்துடும். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. கீழே லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கீழே பாருங்கள், இதில் வந்து ஆண்ட்ராய்டு ஆப்பிள் ஐஃபோன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் நம்ம ஆண்ட்ராய்டு கொடுத்துக்கலாம். கோ டு ப்ளே ஸ்டோர் கொடுத்துருங்க. ப்ளே ஸ்டோர் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். இதில் பை மோட் ஷாப்பிங் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நம்மளுடைய டவுன்லோட் பண்ண வேண்டிய ஆப்பு. இது இன்ஸ்டால் கொடுத்துருவோம். இதில் நீங்கள் வந்து 2-3 ஐடி வச்சுருந்தீங்க அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் எந்த ஃபோனில் ஒரே ஃபோனில் வந்து நீங்கள் 2 ஐடி 3 ஐடி பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அதனால் வந்து நீங்கள் வந்து இந்த ஆப் வந்து தனித்தனி ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி எந்த ஐடிக்கு எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்குறீங்களோ அந்த மொபைல் நம்பரில் வந்து நீங்கள் லாகின் பண்ணணும். நீங்கள் ஏதோ ஒரு நம்பர் கொடுத்து லாகின் பண்ணிடாதீங்க. எல்லாருமே நீங்கள் எஸ்பிஓக்கு என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்குறீங்களோ அந்த மொபைல் நம்பரில் வந்து நீங்கள் லாகின் பண்ணுங்கள். உங்களால் வந்து அந்த மொபைல் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணவே முடியல அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் வேறு ஏதாச்சும் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணணும். மற்றபடி எல்லாருமே கம்பல்சரி எஸ்பிஓன்னு எந்த ஐடிக்கு நீங்கள் என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்குறீங்களோ அந்த ஐடிக்கு அந்த மொபைல் நம்பரையே நீங்கள் இந்த ஷாப்புக்கு கொடுங்க. அப்போ தான் நீங்கள் வந்து இதில் அதாவது எஸ்பிஓ மெம்பர் தான் இதில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியும். நம்மளுக்கான அந்த ஆஃபர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நம்ம வேறு எஸ்பிஓல் இல்லாமல் வேறு ஒரு மொபைல் நம்பர் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு ஆஃபருமே இந்த இமோட்டில் இருக்காது. அதனால் வந்து எஸ்பிஓக்கு என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்குறீங்களோ அந்த மொபைல் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணுங்கள். நம்ம இன்ஸ்டால் ஆகிடுச்சு, அப்படியே ஓப்பன் கொடுத்துக்கலாம். இது வந்து நம்ம யூஸ் கரண்ட் லொக்கேஷனை கொடுத்துக்கலாம். திஸ் ஆப் நம்மளுக்கு கரண்ட் லொக்கேஷன் கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. நோட்டிஃபிகேஷன் ஆளாக கொடுத்துருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 3 கோடு, அந்த 3 கோடு டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு லாகின் ரிஜிஸ்டர் இருக்குது பார்த்தீங்களா இந்த ரெட் கலரில், இது ஓகே கொடுங்க. இதில் வந்து நீங்கள் எஸ்பிஓவில் எந்த ஐடிக்கு நீங்கள் எஸ்பிஓவில் என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்குறீங்களோ அந்த மொபைல் நம்பரை டைப் பண்ணி நீங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணுங்கள். மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு ப்ராசஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓடிபி வரும். உங்களுக்கு வந்து ஓடிபி என்ட்ரு பண்ணி லாகின் கொடுத்துருங்க. இதில் வந்து உங்களோட நேமு, ரெண்டாவது வந்து உங்களுடைய மெயில் அட்ரஸ்ஸு, அதாவது இப்போ நீங்கள் லாகின் பண்ணிங்க பார்த்தீங்களா அந்த மொபைல் நம்பர் இல்லாமல் அடிஷ்னலாக ஒரு மொபைல் நம்பர். ஃபஸ்ட்டு உங்கள் நேம் போட்டுக்கங்க, ரெண்டாவது உங்களுடைய மெயில் ஐடி, மூணாவது வந்து மொபைல் நம்பர் கொடுத்து சப்மிட் கொடுங்க. ரிஜிஸ்டர் கொடுத்துடலாம். ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம உள்ளே போய்ட்டு நம்ம எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ தான் நம்ம இதில் வந்துட்டு நம்ம ஏதாவது ஒரு ப்ராடக்டை செலெக்ஷன் பண்ணி அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை வந்து நம்ம வந்து முதல்ல பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த அமேசானில் நம்ம ஃபோட்டோ எடுத்து அதை நம்ம ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ ஷேர் நம்ம ஷேர் பண்ணிவிட்டு அதனோட லிங்க்கை வந்து நம்ம ஷேர் பண்ணோம் பார்த்தீங்களா, யூடிஆர் நம்பர், அதே மாதிரி தான் நம்ம இது பண்ணணும். இதில் போய்ட்டு நம்மளுக்கு எந்த ப்ராடக்ட் வேணுமோ அந்த ப்ராடக்ட் நம்ம செலெக்ஷன் பண்ணிக்கலாம். செலெக்ஷன் பண்ணியாச்சு. இந்த மாதிரி இருக்கிற மாதிரி இது பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க. இது என்ன ப்ராடக்ட்னு பார்த்துட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருங்க. நீங்கள் வந்து இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணும்போது உங்கள் டாஸ்க்குள்ளே போனீங்க அப்படின்னா அங்கே வந்து ஹேஷ்டேக் என்ன போடுறோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த ஹேஷ்டேக் வந்து கம்பல்சரி எல்லாருமே போட்டிருக்கணும். வெறும் இந்த காம்ப்ளைண்ட் இதை மட்டும் போடாமல் உங்களுடைய அதில் கொடுத்துருக்குற ஹேஷ்டேக் வந்து கம்பல்சரி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, அதில் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துட்டாங்க. நம்ம ஓப்பன் பண்ணணும், ரிஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கப்புறமா ரிஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. அதுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த ஹேஷ்டேக் வந்து கம்பல்சரி நீங்கள் ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ எதில் ஷேர் பண்ணாலும் சரி இந்த ஹேஷ்டேக் வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து அதில் ஆட் பண்ணியிருக்கணும். இந்த ஹேஷ்டேக் இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய போஸ்ட் வந்து வேல்யூபுல்லாகவே இருக்கும். அதனால் இந்த ஹேஷ்டேக் மட்டும் மறந்துடாதீங்க.
நம்ம எஸ்பிஓவில் எப்படி லாகின் பண்ணி உள்ளே வந்து ஆப் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணி எப்படி ரிஜிஸ்டர் பண்ணி திரும்ப எப்படி ஒரு ப்ராடக்ட்டை செலெக்ஷன் பண்ணி அதில் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் வரைக்கும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு இந்த டைட்டில் வந்து ரொம்ப முக்கியம். நமக்கு வந்து இந்த டைட்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டைட்டில் வந்து நம்ம கம்பல்சரி அதில் வந்து போடணும். அது போக உங்களுக்கு இதில் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதில் ஏதாச்சும் ஆட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் இதுக்கு ஏதாச்சும் நீங்கள் டைட்டில் கொடுத்து நீங்களே ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம எப்படி ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். உங்கள் ஃபேஸ்புக்கில் வந்துக்குங்க, இந்த ரைட்டிங் சம்திங் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, இதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்துட்டு இந்த ஃபோட்டோ சிம்பிள் இருக்குது பார்த்தீங்க, இந்த ஃபோட்டோ சிம்பிளை கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு கேலரி ஓப்பன் ஆகிடும். அதில் நம்ம எடுத்து அந்த காம்ப்ளான் எடுத்துருவோம். அதில் பார்த்தீங்களா காம்ப்ளான் ராயல் சாக்லேட்டி ஃப்ளேவர்னு சொல்லிட்டு அதான் டைட்டில். அந்த டைட்டில் வந்து நம்ம மேலே போஸ்ட்டுக்கு மேலே டைப் பண்ணிடுவோம். இந்த மாதிரி நம்ம போஸ்ட்டு செலெக்ஷன் பண்ணியாச்சு. மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்டிங் கொடுத்துட்டோம். அதுக்கு அப்புறமா நம்மளும் வந்துருக்கு வெரி டேஸ்டி லைக் சைல்டுன்னு போட்டிருக்கோம். அந்த மாதிரி ஏதாச்சும் போட்டுக்கும். கம்பல்சரி இந்த ஹேஷ்டாக் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த ஹேஷ்டாக் போய் நம்ம காப்பி பண்ணிக்குவோம். நம்ம ஐடிக்குள்ளே போய்ட்டு அந்த ஹேஷ்டாக் காப்பி பண்ணிட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். உள்ளே வந்துட்டு இந்த ஹேஷ்டாக் அப்படியே நம்ம காப்பி பண்ணிக்கலாம். அந்த இதில் அப்படியே நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். இந்த ஹேஷ்டாக் வந்து கம்பல்சரி நம்ம போட்டிருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கான அமௌண்ட் வந்து கரெக்டாக ஏட் ஆகும். அதனால் இந்த ஹேஷ்டாக் மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஷேர் ஆகிடும். போஸ்ட்டு கொடுத்துருங்க. இந்த இடத்துல போஸ்டிங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த போஸ்டிங் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா நம்மளுடைய லிங்க் வந்து எடுத்துக்கலாம். ஷேர் பண்ணுறதுக்கான லிங்க்கை நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம அனுப்பின லிங்க் வந்து போஸ்ட் வந்து ஷேர் ஆகிடுச்சு. இதோட லிங்க் நம்ம வந்து இப்போ ஷேர் பண்ணிருக்கோம் பார்த்தீங்களா, ஷேர் கொடுத்துட்டு நம்ம அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி லிங்க் கொடுத்துட்டு காப்பி பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய எஸ்பிஓட டாஸ்க்குள்ளே வந்துடலாம். டாஸ்கில் வந்துட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இது வந்து என்ன ஆப், இதில் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களே வீடியோ கொடுத்துருக்காங்க. அது போக எக்ஸ்ட்ரா தான் நான் வீடியோ போடுறேன். இல்லை இதில் இருக்குன்னு நீங்கள் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து பை மோட் இ ஷாப்பிங் டைப் பண்ணணும். டைட்டில் வந்து பை மோட் இ ஷாப்பிங் டைப் பண்ணணும். இந்த மாதிரி பை மோட் இ ஷாப்பிங் டைப் பண்ணிக்கங்க. சூஸ் டைப் வந்து நான் ஃபேஸ்புக்கில் கொடுத்தேன். நீங்கள் யூடியூப்னா யூடியூப் கொடுங்க, இன்ஸ்டாகிராமில் ஷேர் சேட் வெப்சைட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அந்த யூஆர்எல் நம்ம காப்பி பண்ணோம் பார்த்தீங்களா, இதை வந்து அமர்த்தி பிடிச்சி நம்ம பேஸ்ட் பண்ணிக்குவோம். ஏன்னா நான் அந்த இடத்துல ஃப்ரெண்டில் வரது வந்து நம்ம ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சது கூட டக்குன்னு ஒரு டைம் வர ஆரம்பிச்சிடும். அதனால் அந்த இடத்துல வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணி சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா இந்த பேஜுக்கு நம்ம ரொம்ப நேரம் இருக்கும். நமக்கு வந்து சிஎஃப்ஆர் டோக்கன் மிஸ்மேஷன் வந்துருச்சு. இந்த பேஜ் நம்ம திரும்ப ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு திரும்ப உள்ள டாஸ்க்குள்ளே வந்துட்டு திரும்ப வந்து சப்மிட் பண்ணுவோம். உடனே சக்ஸஸ்ஃபுல் ஆயிரும். என்ன சிஎஃப்ஆர் டோக்கன் மிஸ்மேட்ச் ஆச்சுன்னா திரும்ப உள்ள வந்தால் திரும்ப 4 நிமிஷம் வீடியோ பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் டாஸ்க் பேஜ் வரும். அதோட தான் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம வந்து எல்லா டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணி வர்றதுக்கு எப்படி டைம் ஆகும். சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே கம்பல்சரி இந்த சிஎஃப்ஆர் டோக்கன் மிஸ்மேட்ச் வரும். சிஎஃப்ஆர் டோக்கன் மிஸ்மேட்சாக இருந்துச்சு அப்படின்னா திரும்பவும் நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணி லாகின் பண்ணி உள்ளே வந்துடுங்க. உள்ளே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டாஸ்க் வந்து டக்குன்னு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். கீழே வந்துடும். அந்த டைட்டில் வந்து பை மோர் டி ஷாப்பிங் கொடுத்துருங்க. சூஸ் டைப் வந்து ஃபேஸ்புக்கு. திரும்ப லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணி சப்மிட் கொடுத்துருவோம். சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும். இந்த பே அவுட் ஹிஸ்ட்ரிக்குள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டாஸ்க்கு உண்டான அமௌண்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஆட் ஆகிருக்கும். இன்றைக்கி வந்து 26 நம்ம டாஸ்க் முடிச்சுக்கு நமக்கு 30 rupees ஆட் ஆகிருக்குது. இப்படி தான் நம்ம வந்து எஸ்பிஓவில் வந்து ஆப்பை டவுன்லோடு பண்ணி அதனோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம ஃபேஸ்புக்கில் அப்லோடு பண்ணிவிட்டு அதனோட லிங்க் எடுத்து நம்ம எஸ்பிஓ டாஸ்கில் சப்மிட் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அனைவரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் எஸ்பிஓ பற்றி போடுற எல்லா வீடியோவும் ஒன்றுக்கும் அப்டேட் ஆகும். தேங்க்யூ.